மாறி மகனே, பாண்டி, அவ எங்க போறா? தெரியலையே சிஸ்டர். மாறி பெருசா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு பார்த்தா சைலண்டால வெளியே போறா. எங்க போறானே தெரியலையே சிஸ்டர். சாராத்தைய விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு மாறியா மாறி நீங்க என் மேல பாசத்தை காமிக்கிறீங்க. என்ன இன்னொரு அக்கா சொன்னீங்க, இப்ப என்ன ஏமாத்திட்டு போயிட்டே ஸ்ரீஜா. रोगान् शेषान् पहंसि दुष्ट रुष्टा दुःखामन् सक्लान् पेष्टान् त्वामाय रिक्तानां न वित्पन्नराणां त्वामाश्रित याश्रितां प्रयान्ति हि. பல்ஸ் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ரீஜா உடம்புல அசைவு இருக்கு பாருங்க. ஸ்ரீஜா, பெரியம்மா பெரியம்மா, கை பாருங்க, கையில அசைது பாருங்க. ஆமா சூர்யா மாமா, ஸ்ரீஜாக்கு பல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. சூர்யா, இப்போ டாக்டர் கூட்டு வாப்பா. சரிங்க மாமா. சிஸ்டர் பொழைச்சிட்டா போல இருக்குது. என்னாச்சு டாக்டர்? டாக்டர் இங்க பாருங்க, திடீர்னு பல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாரி மாரி அக்கா எங்க போயிட்ட மாரி? ஸ்ரீஜாக்கு பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடம்பு நல்லமா அசைவு கொடுத்தது. பொழைச்சிட்டா போல இருக்குது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வாங்க மாதாஜி. வா. மாரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம ஸ்ரீஜாக்கு ஒன்னும் ஆகாது. அவ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா குழந்தைய பெத்தெடுப்பா. அவ குழந்தைங்க அவள அம்மான்னு கூப்பிட மாரி. ஆமா மாரி, நீ எங்க போன? ஸ்ரீஜாவுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்க போயிருந்தேம்மா. உன்னோட வேண்டுதலுக்கு கடவுள் கண் திறந்துட்டாங்க மாறி. அதனாலதான் ஸ்ரீஜாவுக்கு மறுபடியும் பல்ஸ் அதிகமாயிருக்கு. கரெக்டா சொன்னீங்க சூர்யா மாமா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா கண்ணை திறந்து பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? மெதுவா கண்ணை திறங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். வராங்க. டாக்டர் டாக்டர், டாக்டர் டாக்டர், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். அவங்க பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட் நவ.
கடவுளே, தேங்க்யூ டாக்டர். நாங்க பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட கூட்டு போலாம். பயப்பட தேவையில்லை. தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி தேங்க்யூ டாக்டர். போ மாறி. ஸ்ரீஜா 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 மாறி, ஸ்ரீஜா ஸ்ரீஜா, ஸ்ரீஜா மாறி. ஸ்ரீஜா கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டல. ஆமா ஸ்ரீஜா, மாறி கடவுள்கிட்ட சண்டை போட்டு உன்னையும் உன் வயித்துல இருக்க 2 குழந்தையும் காப்பாத்திட்டா. உனக்கு ஒன்னும் ஆகாது, சரியா? மாறி, உனக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன். மாறி, அடுத்ததா என்ன பிளான் பண்ண போறாங்களோ? மித்ரா, மித்ரா, அட என்ன சிஸ்டர் நீங்க மித்ரா மித்ரான்னு நீங்க கூப்பிட்ட உடனே வந்துருமா? முதல்ல அங்க வரும், இங்க வரும். நமக்கு கண்ணாமூச்சி வேலையெல்லாம் காட்டிட்டு அப்புறமா தானே சிஸ்டர் வரும். என்ன சிஸ்டர் இன்னும் கதவே மூடல? சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி சூடு, இப்ப வரும் பாருங்க. வா மாயா. சிஸ்டர் அங்க வரும்னு பார்த்தா என் பக்கத்துல இருந்து நிக்குது. நான் பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமா சிஸ்டர்? வாய மூடு. மாரிக்கு வச்ச குறியில அவ தங்கச்சி சிக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க மருமகளையும் அவ வயித்துல இருந்த உன் வாரிசையும் பறி கொடுத்துட்டு வந்துட்ட. உனக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நீ கவலைப்படாத. அந்த மாரிக்கு கூடிய சீக்கிரம் நான் முடிவு கட்டுறேன். உங்க ஆழ்ந்த அனுதாபங்கள்ல எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. என்ன பாக்குற? என்னவோ அந்த விஷக்கணியில 5 பாம்போட விஷம் இருக்குது, 10 பாம்போட விஷம் இருக்குதுன்னு ஃபீல் அவுட்ட. அந்த விஷக்கணியை சாப்பிட்ட உடனே ஆள் காலி. அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாத பெருசா பில்டப்லாம் பண்ண. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. நீ என்ன சொல்ற சங்கரபாண்டி? என்ன சொல்றேன்னா சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்றேன். விஷக்கணியை சாப்பிட்ட ஸ்ரீஜா சாகல, உயிர் பொழைச்சு வந்துட்டா. தெரியும்ல? என்னது? 4 ராஜநாகத்தோட விஷத்தை ஒன்னா சேர்த்து உருவாக்குன விஷக்கணிய சாப்பிட்ட ஸ்ரீஜா உயிர் பழிச்சிட்டாளா? ஆமா, முதல்ல செத்து போயிட்டா, அப்புறமா பொழைச்சிட்டா. என்ன சொல்ற சங்கரபாண்டி? நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன நடந்துச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. விஷக்கணிய சாப்பிட்டு மயக்கமான ஸ்ரீஜாவை நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். ஐசியூல அட்மிட் பண்ண டாக்டர் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீஜா செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீஜாவுக்கு திடீர்னு பல்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. உயிர் பொழைச்சிட்டா. முதல்ல ஸ்ரீஜா செத்துட்டான்னு சொன்ன டாக்டர் திரும்ப வந்து அவளை செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீஜாவும் துள்ளி குதிக்க புள்ளிமான் மாதிரி வீட்டுக்கு ஓடியாந்துட்டா. தெரியும்ல? நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. நான் உருவாக்குன அந்த மாய விஷக்கணிய சாப்பிட்ட யாரும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. ஸ்ரீஜா அந்த கனிய சாப்பிட்டு இருந்தா கண்டிப்பா உயிர் பிழைச்சிருக்க மாட்டா. சிஸ்டர், நான் முதல் ரீல்ல இருந்து கடைசி ரீல் மட்டும் ஓட்டிட்டேன். அது நம்ப மாட்டேங்குது. நீங்களும் ஒரு தடவை ஓட்டுங்க, அப்பயாவது நம்புதான்னு பாப்போம். ஆமா மித்ரா, சங்கரபாண்டி சொன்னது எல்லாமே உண்மைதான். விஷக்கனிய சாப்பிட்டு ஸ்ரீஜா உயிர் பொழைச்சிட்டா. ஸ்ரீஜா செத்துட்டதா முதல்ல டாக்டர் சொன்னது உண்மைதான். ஆனா மாறி ஏதோ ஒண்ணு செஞ்சு ஸ்ரீஜாவை பொழைக்க வச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆமா தலைமா கேட்டு ஸ்ரீஜா செத்துருச்சுன்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே நாங்கெல்லாம் அழுது அலறிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாறி மட்டும் அங்கிருந்து தனியா எங்கேயோ போனா. அதுக்கு அப்புறமா தான் ஸ்ரீஜாவுக்கு பல்ஸ் எல்லாம் அதிகமாகி உடம்புல அசைவெல்லாம் வந்துச்சு. திரும்ப வந்த மாறிக்கிட்ட எங்க போனேன்னு கேட்டப்போ ஸ்ரீஜாவுக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ண போனேன்னு சொன்னா. இல்ல சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது
எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எனக்கு என்னவோ மாரி தான் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த ஸ்ரீஜாவை காப்பாத்திருக்கான்னு தோணுது. அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்ல மாயா. நான் தான் மாரியோட சக்திய மந்திரத்தால கட்டி வச்சிருக்கேனே. அப்படி இருந்த மாரியால எப்படி ஸ்ரீஜாவை காப்பாத்திருக்க முடியும்? நீ கட்டி வச்சதா அவுத்துக்கிட்டு வந்துருச்சா என்னவோ பேசுறா பாண்டி. பாரு. இல்ல மித்ரா, அந்த மாரி கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திய வச்சுதான் மாய நாகம் தீண்டுன அந்த குழந்தைய காப்பாத்திருக்கா. இப்போ விஷக்கனிய சாப்பிட்டு ஸ்ரீஜாவையும் காப்பாத்திருக்கா. கரெக்ட் சிஸ்டர். மாரிக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. கேட்டுக்க ஜெகன்மோகினி. ஆனா உன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும். எதுவும் வேலைக்கு ஆகாது. நீங்க சொல்ற மாதிரி மாரிக்கிட்ட சக்தி இருக்கா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். வாங்க. சிஸ்டர் அடுத்த பீலா என்னவோ வாங்க போய் வாயை பாப்போம். மூடிக்கிட்டு போ. போறேன் சிஸ்டர். இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சிஸ்டர் சிஸ்டர் நல்லா பாருங்களேன். அந்த பல்பு பிரைட்டா எரியும் பாருங்களேன். ஓவர் ஆக்ஷனால இருக்குது. ஓ. சிஸ்டர் நான் சொல்லல, பல்பு பளிச்சுன்னு எரியுது பாருங்க. சிஸ்டர் அம்மா வந்துருச்சு. கும்பிட்டுங்க சிஸ்டர், கும்பிட்டுங்க. சும்மா இரு. நான் உனக்கு கொடுக்க போற இந்த 3 மந்திர வார்த்தைய நீ பயன்படுத்தி உன்னை பாதுகாத்துக்க நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம். 3 வரமா? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சொன்னது சரிதான் மாயா. அம்மன் மாரிக்கு 3 வரம் கொடுத்திருக்க. அதுல 2 வரத்தை பயன்படுத்தி குழந்தையையும் ஸ்ரீஜாவையும் காப்பாத்திருக்கா. இன்னும் 1 வரம் மட்டும்தான் மாரிக்கிட்ட இருக்கு. அந்த வரம் மாரிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால மாரிய எதுவுமே பண்ண முடியாது. போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. மாரிய சிஸ்டரால ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது. முடியும் முடியும். எப்படி மித்ரா? மாரி கிட்டதான் இன்னொரு வரம் மிச்சம் இருக்கே. மாரிக்கிட்ட மிச்சம் இருக்கிற அந்த 1 வரத்தை பயன்படுத்துற நெருக்கடிய மாரிக்கு நாம உருவாக்குவோம். மாரி அந்த வரத்தை பயன்படுத்திட்டா அப்புறம் அவகிட்ட எந்த சக்தியும் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மாரிய நான் சுலபமா காலி பண்ணிடுவேன்.
ஜெகன்மோகினி கரெக்டான ஐடியாக்களை தான் கொடுக்குது. சூப்பர் மித்ரா, அருமையான யோசனை. அமாவாசை நெருங்கிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள மாரிய அவகிட்ட இருக்கிற வரத்தை பயன்படுத்த வச்சு அவளை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். அமாவாசை கடந்துட்டா மாரிக்கு தெய்வ சக்தி திரும்ப கிடைச்சிரும். புரியுது மித்ரா, நான் யோசிக்கிறேன். உன்னோட அந்த மந்திர கட்டுல இருந்து மாறி விடுபடுறதுக்குள்ள அவளை பரலோகத்துக்கு அனுப்பிடணும். சரி, நான் வரேன். பாண்டி வா. நேத்து தான் பாப்பா ஜெகன்மோகினி படம் பார்த்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுவாது உருப்படணும். சாமி, வா மாறி, உட்காரு. உங்களை பார்க்கறதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன் சாமி. ஏதாவது முக்கியமான விஷயமா மாறி? நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் சாமி. என்னோட குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கணும். அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். உன்னோட குழப்பத்துக்கு என்ன காரணம் மாறி? என்ன நடந்துச்சு? ஏற்கனவே என் குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட மாதிரி இன்னைக்கு என் தங்கச்சி ஸ்ரீஜா உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு போச்சு. என் தங்கச்சி உயிரை காப்பாத்த முடியல, இறந்து போயிட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னம்மா நடந்துச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லு. சொல்றேன் சாமி. எனக்காக கொடுத்த இந்த நெல்லிக்கனிய நான் சாப்பிடுறத விட நீ சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சு உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பேஷண்ட்டை காப்பாத்த முடியல. ஐம் சாரி, அவங்க இறந்துட்டாங்க. ஆத்தா மகமாயி தாயே, என்ன இது சோதனை? அம்மன் எனக்கு கொடுத்த மந்திரத்தை வச்சு என் தங்கச்சி உயிரை நான் காப்பாத்திட்டேன் சாமி. சந்தோஷம். இதுல உனக்கு என்ன குழப்பம்? நான் இப்படி கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். உன் மனசுல உள்ளதை கேளு. நீங்க எனக்கு கொடுத்த ஆயுள நீடிக்க செய்யற அற்புத நெல்லிக்கனிய நான் சாப்பிடாம என் தங்கச்சிக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அற்புத நெல்லிக்கனிய சாப்பிட்டும் என் தங்கச்சி உயிருக்கு ஆபத்து எப்படி ஏற்பட்டுச்சு சாமி? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் உனக்கு ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனிய கொடுத்தனா? ஆமா சாமி, நீங்க தான் என் வீடு தேடி வந்து அந்த அற்புத நெல்லிக்கனிய கொடுத்தீங்க. மறந்துட்டீங்களா? இல்ல மாதிரி, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அம்மன் உத்தரவு இல்லாம நான் யார் வீட்லயும் கால் எடுத்து வைக்க மாட்டேன். என்ன சாமி சொல்றீங்க? அப்போ என் வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்தது நீங்க இல்லையா? நிச்சயமா அது நான் இல்ல மாதிரி. ஏன் உருவத்துல உன் வீட்டுக்கு வந்தது ஏதோ ஒரு மாய சக்தி. ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனின்னு பொய் சொல்லி உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த பார்த்திருக்காங்க. உன்னோட நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட, உன் தங்கச்சி மாட்டிக்கிட்டா. உனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை கட்டி வச்சிருக்கிறவங்க தான் இப்ப இதையும் செஞ்சிருக்கணும். அமாவாசை அன்னைக்கு தான் உன்னோட தெய்வ சக்தி உனக்கு திரும்ப கிடைக்கும். அது வரைக்கும் நீயும் உன்னோட குழந்தையும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மாதிரி. ஆத்தா கமலாம்பா. சரிங்க சாமி, நான் எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். நல்லது மாதிரி. அம்மன் உனக்கு துணையா இருப்பா, நீ கவலைப்படாத.
சரிங்க சாமி, நான் வரேன். ம், போயிட்டு வா, நல்லதே நடக்கும்.